சௌரிய மயத்துக்கெல்லாம் இப்படி கட் பண்ணக்கூடாது சரியா? ஓ இங்கே 2 பேர் இடிச்சிட்டு நிற்கான்லா, அதான பார்த்தேன். என்ன பஸ்ஸுக்கார வந்து முட்டிட்டு நிற்கானு பார்த்தேன். இவன் நம்ம சீமான் அண்ணன், உலகத்தின் கடைசி பெண்ணையாடா நீ காதலிச்சிருக்க, அந்த மாதிரி அந்த டயலாக் தான் 2 நாளாக வச்சுருந்தேன் ஃபோனில். சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசை, ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் வந்து ரியாத்தில் நம்ம வந்து எங்கே போக போகிறோம்னா அல் மால்கா போக போகிறோம் ரவுண்ட் அடிக்கிறதுக்கு. நேற்று அல் யாஸ்மின் போனோம், இன்றைக்கி அல் மால்கா போக போகிறோம். இன்றைக்கி அல் மால்காவை சுற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்கள் ரைடர் சூர்யா. நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் வீடியோஸ், அப்புறம் ஃபுட் வீடியோஸ், இந்த மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இந்தியாவில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ராவல்ஸ் மட்டும் தான் ட்ராவல் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். ட்ராவல் வீடியோஸ், விளாக், பைக் மெயின்டெனன்ஸ், இந்த மாதிரி வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக சவுதி அரேபியா வந்திருக்கேன் ஒர்க் விஷயமா. ஸோ டெலிவரி ஒர்க் வந்திருக்கேன். ஸோ பைக் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால சரி பைக் சம்மந்தப்பட்ட வேலைக்கு எதாவது போகலான்னு சொல்லி டெலிவரி ஒர்க் வந்தேன். ஸோ நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நிறைய கிவ் அவே, ஸோ இந்த மாதிரி சேலஞ்ச் வீடியோஸ் நிறையா வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம சேனலில் அப்போ நான் சொன்ன மாதிரி தான் ஸோ கிவ் அவேலாம் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டம் வந்து பார்த்திங்கன்னா 5000 ரூபா கிவ் அவே வச்சுருந்தேன். ஸோ அதில் வந்து 2 பேர் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நார்கோயிலில் உள்ள பரத் அப்படிங்கிற ஒரு பையனும், அப்புறம் இன்னொரு பையனும் பார்த்திங்கன்னா கரெக்டாக சொல்லியிருக்காங்க. கரெக்டானா இப்போ பரத் வந்து பார்த்திங்கன்னா நான் 621 ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ பரத் வந்து 618 ஆர்டரு கரெக்டாக சொல்லியிருந்தார் சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு பையன் வந்து பார்த்திங்கன்னா 10 ஆர்டர் கம்மியாக சொல்லியிருந்தான். அந்த 10 ஆர்டருக்கு ரீசன் என்னென்னா நான் அந்த 10 ஆர்டரை நான் ஆட் பண்ணாம விட்டேன். ஐ மீன் ஒரு வீடியோ சொல்லாம விட்டேன். அவர் தெளிவாக இந்த டேட்டில் இவ்வளோ ஆர்டர் பண்ணீங்க, இந்த டேட்டில் இவ்வளோ ஆர்டர் பண்ணீங்க, இந்த டேட்டில் இவ்வளோ ஆர்டர் பண்ணீங்கன்னு சொல்லி ப்ராப்பராக கால்குலேட் பண்ணி அதை ஒரு பேப்பரில் எழுதி அதை எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பி விட்டுருந்தாரு. ஸோ இவங்க 2 பேரும் தான் பார்த்திங்கன்னா இந்த வட்டம் நம்ம கிவ் கொடுக்க போகிறோம். ஸோ 5000 சொல்லி 10,000 ருபீஸ் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு டக்குன்னு கையில் காசு தேவைப்படுது அப்படின்னா நம்ம போடுற கிவ் அவே சேலஞ்ச் வீடியோஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு உங்களுக்கு வீட்டில் இருந்துக்கிட்டே மணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ வீட்டிலேருந்து யாருக்கா மணி ஏர்ன் பண்ணோன்னா நம்ம கொடுக்குற கிவ் அவே நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு வீட்டில் இருந்தே கிவ் அவே மணி ஏர்ன் பண்ணலாம். பயங்கர வைக்கங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி புது ஃபேண்ட் வேறு ஒன்று போட்டேன். பிளாக் கலர் ஃபேண்ட்டு, பிளாக் கலர் ரைடிங் ஜாக்கெட்டு, பிளாக் கலர் க்ளவுஸு, ஷூ மட்டும் தான் பார்த்திங்கன்னா வேறு கலரு. அப்படியே மாசாக இருக்குது, மாசா. ஆனால் வெளுத்து வாங்குது. இப்போ இப்போ ஜாக்கெட்டுக்குள்ளே ஹீட்டு போகல, ஏன்னா ஜாக்கெட்டுக்குள்ளே 2 லேயர் இருக்கிறதுனால ஹீட் போகல உள்ள. மற்றபடி ஃபேண்ட் ஒரே ஒரு லேயர் தான் பார்த்தீங்களா, அப்படியே அப்படியே காலுக்கு அடிக்குது. கையில் எப்போவும் அடிக்கிற மாதிரி தான் இந்த 2 ஓட்டக்குள்ளோடி உள்ள போயிடும். மற்றபடி இன்றைக்கி புதுசாக இருக்கு. இவ்வளோ நம்ம கார்கோ ஃபேன் போட்டுட்ருப்போம். கொஞ்சம் திங்னான ஃபேன், கார்கோ ஃபேன் தெரியுங்களா? ஸோ அது போட்டுக்கிட்டு இருந்தேன். அதனால் உள்ள ஹீட்டும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, காற்றும் போகாது. அதுவும் ஒரு ரீசன் இருக்குது. காற்றும் போகாது, ஹீட்டும் தெரியாது, அப்படி இருந்துச்சு. இன்றைக்கி அந்த ஃபேண்ட் ஏன் போடலைன்னா அது கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதுமாதிரி ஒரு ஆஷ் கலர் ஃபேண்ட்டில் அது நான் போட்டிருந்தது. ஒன்று ஆஷ் கலர், ஒன்று க்ரீன் கலர், ஆலிவ் க்ரீன். 2மே பார்த்தீங்கன்னா ஃபேட் ஆகிடுச்சு. ஏன்னா அது 2 தான் நல்ல திக்கான ஃபேண்ட்டு. ஸோ இந்த ஹீட்டு கரெக்டாக இருக்கும் சொல்லி மாறி அதே போட்டுக்கிட்டு இருந்தேன். அது ஒன்று கலர் ரொம்ப ஃபேட் ஆகிடுச்சு. அந்த ஆலிவ் க்ரீனுங்கிறது வந்து ஆஷ் கலரில் மாறிடுச்சு. ஆஷ் கலர் ஃபேண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங் விட ஆரம்பிச்சிட்டு கொஞ்சம். அதனால் சரி ஓகே கொஞ்சம் இல்லை இந்த மாதிரி ஃபேண்ட் போடணும்னு சொல்லி இதுதான் நேற்று பர்ச்சேஸ் பண்ணேன். 22 ரியால். நல்லா இருந்து, ஸ்டிச்சிங் எல்லாம் நல்லா இருந்து. ஜிம் ஃபேண்ட் மாதிரி ஃபேன் பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் போகிறதுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, எங்களை மாரி ரைடர் இருக்கிறதுக்கு யூஸ் ஆகுதுங்க. ஃபுல்லாக ஏசி ஜம்முன்னு இருக்குது சரிங்களா? நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்டை மேலாம் நாசப்படுத்த முடியாது. நீங்களாம் கேமரா இருக்குன்னா இருக்குது பார்த்தீங்களா? கேமரா இருக்கும். 2வது டெய்லியும் க்ளீன் பண்ணுவாங்க. டெய்லியும் இதுக்குன்னு ஒரு டீம் இருக்காங்க, ஒரு க்ளீனிங் டீம் மாதிரி. அவங்க டெய்லியும் நைட். அடுத்த ஆர்டர் வந்துருச்சு, அதுவும் பக்கத்தில் தான், ரொம்ப தூரம் இல்லை. 1.1 கிலோமீட்டரில் பிக்கப்பு. ட்ராப் எங்கேன்னு தெரில. பிக்கப் தான் 1.1 கிலோமீட்டர், ட்ராப் இருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு, இங்கே வந்து 4 நாள் ஆயிடுச்சு. 4 நாளாக உண்மையிலங்க நல்ல ஒரு விஷயம், ஒரு அழகான ஒரு விஷயத்தை பார்த்தாலுமே அது எனக்கு ரசிக்கவே தோணல. 4 நாள் என் மைண்ட் அந்தளவுக்கு ஒரு மோசமான ஒரு கேவலமான ஒரு சின்ன விஷயம் இதெல்லாம் போட்டு இதுக்காக. ஐ மீன் அது இருந்தால் லைஃப் நல்லா இருந்திருக்கும், அந்த லைஃப் இருந்துச்சுன்னா. பட் அந்த ஒரு விஷயத்துக்காக நான் அவ்வளோ அப்செட் ஆகிட்டேன்.
ஆனால் அப்புறம் தான் யோசித்தேன், அவ்வளோதான். நம்ம இவர் சொல்லுவார் தெரியுமா, யார், நம்ம சீமான் அண்ணன், உலகத்தின் கடைசி பெண்ணையாடா நீ காதலிச்சிருக்க, அந்த மாதிரி அந்த டயலாக் தான் 2 நாளாக வச்சுருந்தேன் ஃபோனில். எனதா ஷவர்மா ஹவுஸா முடிந்தது. ஷவர்மாவே தான். எங்கே போவ? நான் நேரால போனோம். பஸ் அண்ணே என்னண்ணே பண்ணுற? இவன் போக மாட்டான் போல, அவன் சிக்னல் காமிச்சிட்டு இருக்கான் அந்த ஓரம் போங்கன்னு. ஓ, இங்க 2 பேர் இடிச்சிட்டு நிக்கான்லா, அதான பார்த்தேன். என்ன பஸ்ஸுக்கார வந்து முட்டிட்டு நிக்கானு பார்த்தேன். இவன்ல 2 பேரால தான் இந்த கதையா? ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் கடந்து போகும், மறந்து போகும். ஒரு சின்ன விஷயம் தாங்க, நம்ம ஒரு விஷயம் நம்ம கைக்குள்ளே தான் இருக்கணும்னு நம்ம நினச்சி வச்சுருப்போம். ஆனால் அது நம்ம கையை மீறி அது உருவெடுக்கும் போது நம்ம அதை விட்டுறணும். அது வேண்டாம் நம்மளுக்கு அப்படின்னு நம்ம நினச்சிடணும். அப்படி தான் நினச்சிக்கிட்டேன் இப்போதைக்கு. முதல்ல நம்ம நல்லா பார்த்துப்போம், அதுக்கு அடுத்தது அடுத்தவங்களை பார்த்துக்கலாம். இவ்வளோதான் சாதாரண விஷயம். ஸோ இன்னைக்கு இருக்குது, எனக்கு இன்னைக்கு பயங்கரமாக இருக்குது. ஸோ எனக்கு ஃபைன் கண்டிப்பாக இருக்குதுங்க. ஏன்னா சொன்னேன்ல, 2வது ஆர்டர் ஷவர்மா ஸ்பாட்டுங்க. வந்து உட்காந்தேன். இப்போ சும்மாவே ஷவர்மா ஸ்பாட்டில் ரொம்ப நேரம் ஆக்குவான். ஏன்னா இந்த ஷவர்மா நல்லாவும் இருக்காது, உண்மையாகவே நல்லாவே இருக்காது. பட் இருந்தாலும் இங்கே ஷவர்மா ஹவுஸு அதெல்லாம் பார்த்திங்கன்னா, ஷவர்மா கிச்சன்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும் எப்போவுமே. அப்படி வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டம். இது பயங்கர கூட்டம். 15 நிமிஷம் அதுவே டெலிவரி டைம் காமிச்சிருக்கு. அது போக எப்படியும் 10 நிமிஷம் ஆக்கிடுவான்லி. அப்போ 25 நிமிஷம் 20வது நிமிஷம். ஸோ நான் வந்து 20வது நிமிஷம் இன்னொரு ஆர்டர் வந்துருச்சு, டபுள் ஆர்டர் ஆயிடுச்சு. ஸோ அப்போ அதுக்கு ஒரு 15 நிமிஷம். ஸோ எல்லாம் முடிச்சு இப்போ தான் போகிறேன். 2:21 ஆயிடுச்சுங்க. நான் வரும்போது 2:45 எவ்வளோன்னு இல்லை, 1:30க்கு வந்தேங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:30 ஆயிடுச்சு. முடிஞ்சு ஏதாவது ஒரு கஸ்டமர், ஐ திங்க் ஃபஸ்ட்டு கஸ்டமர் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இது வேறு ஃபஸ்ட்டு கஸ்டமர்கிட்ட கொண்டு போதா 2வது கஸ்டமருக்கு முதல்ல கொண்டு போதான்னு எனக்கு தெரியல இப்போ வரைக்கும். சார் இந்த மாதிரி டபுள் ஆர்டர் தரும்போதாங்க கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா லாங்குவேஜ் தெரிஞ்சால் பேசிடலாம், சார் இதான் ப்ராப்ளம், இப்படி போனோம், 2வது ஆர்டர் வந்துருச்சு, அது முடிச்சாதான் எனக்கு இது பண்ண முடியும்னு சொல்லிடலாம். லாங்குவேஜ் தெரிஞ்சிச்சுன்னா, இங்கிலீஷ் தெரிஞ்ச கஸ்டமராக இருந்தால் ப்ராப்ளம் இல்லை, அவங்கள்ட்ட சொன்னால் புரிஞ்சுக்கிடுவாங்க. சார் இப்படி டபுள் ஆர்டர் சார், 2 பிக் பண்ணாதான் இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிடலாம் அவர்கிட்ட, ஓகேன்றுவான். ஆனால் இங்கிலீஷ் தெரியாத கஸ்டமராக இருந்தால், சப்போஸ் ரொம்ப பசியில் இருப்பாங்களா, பசியில் இருக்க கஸ்டமர்கிட்ட நம்ம என்ன சொன்னாலும் அது அவங்களுக்கு இதாகாது. ஏன்னா நம்மளும் பசியில் இருக்கும்போது ஏதாச்சும் நம்மளுக்கு காதில் கேட்குமா, ஒன்றுமே கேட்காது. அதே மாதிரி தான். சரி பரவாயில்ல, 4.7 கிலோமீட்டரில் ஒரு கஸ்டமர்கிட்ட முதல்ல கொடுத்தா போதும், அடுத்த கஸ்டமர்கிட்ட கூட ஏதாவது சமாளிச்சிருவேன். ஹைவேல இறங்க சொல்லுது. டேய், ஹைவேல இறங்க சொல்கிறத பார்த்தாலும் பயமாக இருக்கடா. சரி இறங்குவோம், பார்த்துக்கலாங்க. மொழி தெரிஞ்சவனுக்கு தான் அவன் ஏசினா புரியும், நம்மளுக்குலாம் புரியாது அவன் என்ன திட்டினாலும். ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் அப்படி வந்துட வேண்டியதான். சரி இருந்தாலும் திட்டு வாங்கக்கூடாது, கரெக்டாக கொடுத்துடணும். ஆனால் இதில் சின்ன மிஸ்டேக்லாம் ஹேங்கர் ஸ்டேஷன் மிஸ்டேக் தாங்க. இதெல்லாம் சும்மா டபுள் ஆர்டர் கொடுக்கறது, அதுவும் ரொம்ப கூட்டமாக இருக்கிற இடத்துல பார்த்து டபுள் ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா எவ்வளோ நேரம் ஆகும்? மொதல் ஆர்டர் 20 நிமிஷம் காமிக்கி, அப்போ 2வது ஆர்டர் 20 நிமிஷம், 40 நிமிஷம் வெயிட் பண்ணால் மொதல் ஆர்டர் பண்ணவனா எவ்வளோ டென்ஷன் ஆகும். அவனே வயிறு பசியில் கண்ணு முன்னு தெரியாமல் டக்குன்னு ஆர்டர் போடுறான்லி. அண்ணே 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 பெரிய தப்பனை எல்லாம்
பெரிய தப்பு நீ பண்ணுறதுலாம். சௌரிய மயத்துக்கெலாம் இப்படி கட் பண்ணக்கூடாது சரியா? மட்டும் 63 நான் அந்த பேம் அது வாங்கலான்னு இருக்கேன் யார். ஸோ அது வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வண்டியில் சும்மா அப்படியே அடிக்கலான்னு வச்சுருக்கேன். பார்க்கணும். அமேசானில் இருக்கும். இங்கே உள்ள அமேசானில் இருக்கான்னு தெரில. அலி எக்ஸ்பிரஸ் அதில் எதையா பார்க்கணும். அந்த இது கிடச்சிச்சின்னா ஒன்று வாங்கி மாட்டிட்டு பேம் அப்படி அடிச்சுட்டே போகலாம். ஹார்ன் அடிச்சுட்டு எவனுக்கும் கேட்காது. ஏன்னா இந்த ஹார்ன் அடிக்கிறதே எவனும் கண்டுக்க மாட்டான். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல, நம்மளுக்கும் வியூ நிறைய இருந்த மாதிரி இருக்கும் வண்டியில். அதனால் அது ஒன்று பார்க்கணும். அதுமாதிரி இந்த ஃபோனுக்கு ஒரு அம்பர்லா மாதிரி ஒன்று பார்த்தேங்க, ஒருத்தன் வச்சுருந்தேன். அந்த அம்பர்லா ஒன்று பார்க்கணும். பார்த்து ஃபோனை முதல்ல கவர் பண்ணணும். சப்போஸ் ஃபோன்லாம் வெடிச்சிட்டுனா ஒன்றும் பண்ண முடியாது. மூஞ்சி வேறு ஃபோன் பக்கத்தில் இவ்வளோ பக்கத்தில் இருக்குது. டப்புன்னு அடிச்சு ஆல்ரெடி கேமரா வேலையும் பேட்ரி தான் இருக்குது, இன்டர் கேமில் பேட்ரி இருக்குது. ஸோ நினச்சி பாருங்கள் எத்தனை பொருள் வெடிக்கணும் இந்த சூட்டில். டொம் தான். காது கேட்காம போயிடும், கண் பார்வை போயிடும். ஃபோன் பேக்கெட்டில் இருக்குது, ஃபேன் பேக்கெட்டில். அப்போ அங்கெல்லாம் நினச்சி பாருங்கள் என்ன ஆகும்னு. எல்லாமே சேதறிடும். என்னோட ஃபோன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. அது கொஞ்சம் பிராண்டு. ரெண்டாவது நார்மலாக வாங்கின தரமான ஒரு கஸ்டமர். அவர் அந்த சாப்பாடு ஆர்டர் போட்டதே அவர் மறந்துட்டார். நான் போயிட்டு சார் ஹேங்கர் ஸ்டேஷன் ஷவர்மா யா 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 அப்படிங்கிறாரு. நான் பயந்துட்டே இருந்தேன். இவர் தான் ஃபஸ்ட்டு கஸ்டமரு. செகண்ட் கஸ்டமர் ஆர்டரும் ரொம்ப தூரம் இல்லைங்க, கரெக்டாக 1.6 கிலோமீட்டர் 9 கிலோமீட்டர் தான் போட்டிருக்கு. ஆனால் பயம் இது வந்து ஏன்னா சில பேர் ரொம்ப பசியாக இருப்பாங்க. எனக்கு டைம் என்ன நினைக்கிங்க, இப்போ ஆர்டர் போடுறான்னா அவன் கண்டிப்பாக பசியோடு தான் இருந்திருப்பான். அப்படிங்கும்போது அவனோட கோபத்தை நம்மளே தூண்டுற மாதிரி ஆயிரும். அவர் மறந்துட்டார். அவர் இங்கே ஒரு நல்ல கம்பெனி போல், நல்ல ஆஃபீஸ் போல். அவர் உள்ள மறந்துட்டார். நான் ரெண்டாவது ஞாபகப்படுத்துகிறேன் சார். ஹேங்கர் ஸ்டேஷன் ஷவர்மா. அவர் என்ன ஷவர்மா வருங்க சார்? அப்பு ஆர்டர் யா 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 கம்மிங் மாதிரி. ஐயோ, இப்படிலாம் கஸ்டமர் இருந்தால் ஜாலியாக இருக்குங்க உண்மையாகவே. ஏன்னா அவங்களுக்கு மறக்கிறாங்களோ இல்லையோ, அட்லீஸ்ட் ஞாபகம் இல்லைன்னா கூட அடிக்கடி கால் பண்ண முடியும். சில கஸ்டமர்லாம் நம்ம அப்போ தான் பிக்கப் பண்ணி அந்த ரெஸ்டாரண்ட்டே போயிருப்போம். அப்போ தான் பிக்கப் பண்ணி போயிருப்போம். இப்படி பிக்கப் பண்ணியிருப்போம், ரெஸ்டாரண்ட் கிளம்பும், அது கூட கஸ்டமர் ஃபோன் பண்ணி வேற யாரையோ அப்படின்பா. அப்படி கேட்கும்போது எனக்குலாம் எப்படி இருக்கும் தெரியுமா? டேய் இப்போ தாண்டா ஆர்டர் பண்ணியிருக்கேன், இப்போ தாண்டா நான் அக்செப்டே பண்ணியிருக்கேன், அதுக்கு மட்டும் எப்படி ஆர்டர் வரும்? ஆனால் நிறைய பேருக்கு ஒரு விஷயம் என்னென்னா அவங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, ரெஸ்டாரண்ட்டே நாங்கள் தான், ரெஸ்டாரண்ட்டில் உள்ள பசங்க தான் போல இவங்க. அதனால் இந்த ஆர்டர் டைரெக்டாக ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிடும். அவங்க சில பேர் கரெக்ஷன்லாம் சொல்லுவாங்க, எனக்கு வந்து குக்கும்பர் வைக்காதீங்க, அதுக்கு பதிலாக அந்த லீவ்ஸ் வைங்க அப்படிம்பாங்க. மேடம் நான் டெலிவரி பாய் மேடம் அப்படிம்பேன். ஓ டெலிவரி பாய், ஓகே 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 சாரி அப்படிம்பாங்க சில பேர் போய் மேனேஜர்கிட்ட கூட அப்படிம்பாவே. மேம் நான் இங்கே மேனேஜர்கிட்டே இல்லைண்ணா, 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கேன். இல்லை சார் 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கேன். ஓகே திஸ் இஸ் நாட் ரெஸ்டாரண்ட் அப்படிம்பாங்க. இல்லை மேம் ரெஸ்டாரண்ட் இல்லை, டெலிவரி பாய் மேம் அப்படிம்பேன். ஓகே எனக்கு சவுதியில் பிடிச்ச ஃபுட் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்படி எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. கப்ஸா பிடிக்கும், மந்தி பிடிக்கும். மந்தினா சிக்கன் மந்தி தான் பிடிக்கும். ஆட்டு மந்தி பிடிக்காது, ஏன்னா எனக்கு ஆடே பிடிக்காது. முதல்ல சிக்கன் மந்தி பிடிக்கும். ஏன்னா ஆட்டு மந்தியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த கொழுப்பு எல்லாம் கரைஞ்சி அந்த ரைஸ் ஃபுல்லாக மிதக்கும். ரைஸ் கொழுப்பில் மிதக்கும். நம்ம ஊர்லலாம் கொஞ்சோண்டு கொழுப்புத்தினாலே ஹார்ட் அட்டாக் வந்துடும்மான்ல, அப்படி வந்துடும்மான்ல. ஆனால் இங்கே உள்ள அந்த ஆட்டில் உள்ள கொழுப்பு அவ்வளோ அந்த ரைஸில் அப்படியே பட்டு ரைஸ் அந்த கொழுப்பில் மிதப்பாப்பில் அப்படியே. அது கூட சால் அந்த தக்காளி வெங்காயம் பூண்டு மிளகாய் எல்லாம் போட்டு பச்சை அரைச்சி ஒரு கிரேவி மாதிரி வச்சுருப்பாங்க, தாளிக்கலாம் மாட்டாங்க. அதை ஊற்றி அதில் லெபனை ஊற்றி அடிப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இதே சிக்கன்னா கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். சிக்கன்லேயே கொஞ்சம் கொழுப்பு இருக்கும், ஆனால் ஆட்டில் இருக்க கொழுப்பை விட சிக்கனில் இருக்க கொழுப்பு என்ன பொறுத்தவரை கொஞ்சம் கம்மி தான். அதனால் அது கொஞ்சம் நல்லா இருப்பாப்புல.
ஆள் கொஞ்சம் டயர்டானே விட்டுருனேன் அப்பாடா. எவ்வளோ பயப்பட வேண்டியிருக்கப்போ உங்களுக்குலாம். சாரி ஐயா. ஓ அவனுக்கா? அதான் பார்த்து நம்ம கிராஸ் ஆகி காமன் நேரம் ஆயிடுச்சு, என்ன ஆறு அடிக்கான்னு பார்க்கேன். இந்த பில்டிங்கா மெமோரியலா? இல்லை மேற்காமா. சரிங்க. இந்த டைம்லலாம் ஆர்டர் போடாங்கடா, நல்லா இருக்காது சாப்பாடு. அண்ணே இப்படி போயிடுறேன். ஸோ ஒரு ஆக்சிடெண்ட்டுங்க. இப்போ நம்ம ரூமில் உள்ளவர் தான் ஜுல்ஃபிகர் அப்படிமோ, பேர் ஜுல்ஃபிகர் சரிங்களா, பாகிஸ்தானில் உள்ளவர். எங்கள் கம்பெனியில் இப்போ தான் அவர் தான் 2 மாதமும் நல்ல ஆர்டர் எடுத்த 2வது ஐ திங்க் போர்டில் வந்து 2வது நம்பர் அவர் தான் சரிங்களா. போன மாதம் அவருக்கு இது கொடுத்துருந்தாங்க, இந்த மாதமும் அவர் தான். அவருக்கு இப்போ ஆக்சிடெண்ட் தான். ஸோ கரெக்டாக இப்போ அங்கே தான் போயிட்டுருங்க. 6.1 கிலோமீட்ரு. ஒரு அது என்ன சொல்லுவாங்க, இனோவான்னு நினைக்கிறேன். இனோவாவா அதுக்கு மேலே ஏதோ ஒரு பிராண்ட் நம்ம ஊரில் இருக்காது அந்த வண்டி. அந்த மாதிரி ஒரு டைப் வண்டியில் அவர் இடிச்சிட்டாரா இல்லை அந்த வண்டிக்காரன் இடிச்சிட்டானான்னு தெரில. அவருக்கு காலில் அடிபட்டு ரத்தம் போயிட்டுருக்கு போல். அதான் இப்போ அங்கே எங்கள் ரைடர்ஸ் எல்லாருமே அங்கே தான் போயிருக்காங்க. ரூமில் இருக்க அவ்வளோ பேரும் அவரை பார்க்குறதுக்கு தான் போயிட்டுருக்காங்களே. ரோட்டில் தான் இருக்கார். அதுதான் வாழ்க்கை. முதல்ல சவுதியோட ரூல்ஸ் அப்படி தான், அதுதான் வாழ்க்கை சரிங்களா. போலீஸ் வரணும், ஆம்புலன்ஸ் வரணும், அது வரைக்கும் அந்த அடிப்பட்டவங்க எங்கேயும் போகக்கூடாது. இது கூட பரவாயில்லைங்க. நான் ஒரு நாள் ஒரு பையன் ஒரு வீடியோ காமிச்சான், அதை பார்த்ததுல உடனே என் மனசு விட்டுருச்சு. என்னடா இது இப்படி ஒரு மனுஷன் இருக்கான்ல இங்கே அப்படிங்கிற மாதிரி இருந்து. என்னென்னா நம்மளே மாதிரி தான், என்னைய மாதிரி ஒரு டெலிவரி பாய் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஸ்பாட் அவுட் சரிங்களா, இறந்துட்டான். அவனை அப்படியே நடு ரோட்டில் படுக்க போட்டிருக்கு சரிங்களா. மூஞ்சில் ஒரே ஒரு துணியோ நினைக்க ஏதோ ஸ்கார்ப்பை போட்டு அவனை வெயிலில் அப்படியே படுக்க போட்டிருக்கு. செத்து அவன் ரோட்டில் கிடக்கான். அவனை தூக்கி ஒரு ஓரத்தில் வைப்போம், இணலில் வைப்போம், எதுவுமே இல்லை. அவன் அப்படியே கிடக்கணும். இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் வந்து பார்க்கணும். அவன் பார்த்த பிறகு தான் அவனை எடுப்பாங்க. அது வரைக்கும் அவன் அப்படி தான் கிடக்கணும். அப்போ அந்த வீடியோ பார்த்து எனக்குலாம் பயம் கொடுத்துருச்சு. என்னடா இது வாழ்க்கை, ஒருத்தர் செத்து கிடக்கான், அவனுக்கு ஒரு மரியாதை இல்லை. அப்போ தான் அடிபட்டுருப்பான்னு நினைக்கிறேன். அடிபட்டோடனே ஸ்பாட் அவுட்னு நினைக்கிறேன். அப்போ எந்திக்கல, செத்துட்டான். ஆம்புலன்ஸ் வந்த பிறகு இறந்துட்டான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் அவனோட பணத்தை யாருமே, அவனோட பாடியை யாருமே நவுட்டலை. அப்படியே ஒரு கரையில் கிடக்கான். மூஞ்சில் சும்மா ஒரு தார்பாயா துணியாக தெரில. அதை நான் ஒழுங்காக பார்த்தேன் இந்த வீடியோவில். எனக்கு அது லைட்டாக பார்த்தோன்னே பயம் கொடுத்துருச்சு. உடனே அதை பெருசாக எடுத்துக்கல. அப்போ தான் நினச்சேன், இங்கே வந்து கார் டேமேஜ் ஆகிட்டுனா இன்சூரன்ஸ் வர வரைக்கும் நமக்கு ஆக்சிடென்ட் ஆகிருந்தாலுமே பிளட் வர்ற வரைக்கும் ஆம்புலன்ஸும் போலீஸும் வர வரைக்கும் இருந்து தான் ஆகணும். ஸோ அதேமாதிரி தான் இவர் பாவம் போல் இப்போ உட்காந்துருக்கார் போல். பிளட் வந்துகிட்டு இருக்குன்னு குரூப்பில் போட்டிருக்கான்லி. எல்லோரும் அங்கே தான் போயிட்டுருக்கான்லி. நானும் அங்கே தான் போகிறேன். ஸோ நம்மளுக்கு 3.5 கிலோமீட்டர் தான். 30 மினிட்ஸ் பிரேக் எடுத்தேன். நான் கூட உள்ளவனுக்கு ஒன்று பிரச்சனை அப்படிங்கும்போது அவன் எந்த நாடாகவே இருக்கட்டுங்க. பாகிஸ்தான்னா நம்மளுக்கு என்ன பகையாளி நாடா? பங்காளி நாடு தான். நம்ம தான் பகையாளி ஆகிட்டான். நம்ம இப்போ சினிமா படத்துலேயும் சரி, சும்மா 1-2 பேரால் மொத்த பாகிஸ்தானே நம்ம குறை சொல்லக்கூடாது. அவர்லாம் எப்போவுமே சூர்யான்ட்டு தான் இருப்பார். சூர்யா கேசேகோம்பார். இன்னைக்கு அவருக்கு கேசேகோ இல்லை. சரி நான் பார்க்க போயிட்டுருக்கேன். சிரிப்பு வருதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா லைஃப் இவ்வளோதான்னு தெரிஞ்சு போச்சு. கவனமாக இருந்தாலும் நடக்க தான் செய்யும். அதனால் இதில் போட்டு நம்ம பெருசாக எதுவும் பண்ண போகிறதில்ல. 2.5 கிலோமீட்டருங்க கரெக்டாக அவர் லொக்கேஷனுக்கு. அவரை போய் பார்க்கணும். ஒன்றும் ஆகாது, பெருசாக ஒன்றும் ஆகக்கூடாது. கடவுள் பார்த்துக்குவார். அது எந்த கடவுளாக இருந்தாலும் ஏதாவது ஒரு கடவுள் பார்க்கணும்ல. 5 நேரம் தொழுகிறாரு கஷ்டப்பட்டு. காலையில் எந்திரிச்சு தொழு அவர் தான் தொழுவார் எங்கள் ரூம்லேயே. அப்படிங்கும்போது அவருக்குலாம் ஒன்றும் ஆகாது. பட் இருந்தாலும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் எப்போவுமே. எல்லாருமே கார் ஓட்டுறவங்களும் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். எல்லாருமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். பாதி பேர் இந்த தேவையே இல்லாமல் இந்த கார் ஓட்டும் போது ஒத்த கையில் ஃபோன் பேசுனதுக்கு டிடிஎஃப் வாசனுக்கு எவ்வளோ குடைச்சல் கொடுத்தான்லு சரிங்களா. நான் கவர்மெண்ட்டு சொல்லலை, ரிப்போர்ட்டர்ஸே சரி, ரிப்போர்ட்டர்ஸ் சேனல்ஸ் எவ்வளோ குடைச்சல் கொடுத்தான்லு. அதேமாதிரி சித்து ஒரு வீடியோவில் ஒரு கை விட்டு பேசுனதுக்கு அவருக்கு எவ்வளோ இது அடித்தான்லு. அதுவே சவுதியில் அதேமாதிரி பண்ண சொல்லுங்களாம் பார்ப்போம். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3000-லேருந்து 6000 கேஸ் பிடிக்கலாம் சரிங்களா. 2 கை விட்டு மொபைல் மட்டும் யூஸ் பண்ணிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. ஒரு கையிலே வாழ்க்கை ஃபுல்லாக வண்டி ஓட்டுறவங்களும் இருக்கான்லிங்க. அப்படிலாம் பார்த்தா இங்கெல்லாம் எவ்வளோ கேஸ் போடணும் தெரியுமாங்க. தேவையில்லாமல் 2 பேரை சும்மா அவனே விட்டுருந்தா கூட அவன் அவ்வளோ ட்ரெண்ட் ஆக மாட்டான் சரிங்களா. சும்மா அவன் மேலே கேஸை போட்டு அவனை பிராண்டுன்னு நினைக்க வச்சுக்கிட்டு அவனுக்கு அவனே கெத்துன்னு நினச்சிக்கிடுறான்.
இதெல்லாம் எதுக்கு? நீங்கள் சும்மாவே இருக்க மாட்டீங்களா? அது இந்த ஒரு சேனல் இருக்கான் சரிங்களா, காய்ந்த மரம், காய்ந்த கதவுகள் சரிங்களா, அப்படி சொல்லலாம். அவன் எது கிடைச்சாலும் ட்ரெண்ட் ஆகணும்னு சொல்லி சும்மா வீடியோ எடுத்து போட்டுகிட்டே இருக்கான். எனக்குலாம் அவனை பார்க்கும்போது வெறியாகும். சும்மா ஒருத்தர் ஒன்று பண்ணி முன்னேறணும்னு நினைப்பான்ல, ஆனால் அவனை அப்படியே சொங்கின்னு பேட் ஒப்பீனியனில் கொண்டு போயிடுறான்ல. இவன் ஒரு வாட்டை இப்படி பண்ணிட்டான்னு சொல்லி ஒரு ஸ்பீடு. யார் ஸ்பீடாக ஓட்டாமல் இருக்கா? எனக்கு புரியல. யார் ஸ்பீடாக ஓட்டாமல் இருக்கா? எல்லா ரைடு போகிறவங்களும் ஸ்பீடாக தான் ஓட்டுவாங்க. யார் உண்மையை சொல்லுங்கள். நான் 80 விட்டு என் வண்டி நான் ஓட்டினது கிடையாதுன்னு சொல்லுங்கள். நானே அப்படி ஓட்டினது கிடையாதுங்க. 150 சிசி வண்டி வச்சுக்கிட்டு நானே 80 விட்டு கீழே ஓட்டினதே கிடையாது. 80க்கு மேலே தான், எப்போவுமே 80-90க்கு மேலே தான். இங்கே தானா சம்பவம்? கேசாவோ இவர் எந்த வண்டிக்கு எடுக்க போகிறோன்னு தெரியலையே. ரூம்லேருந்து வரும்போதே பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் மெசேஜ் பண்ணி ரீப்ளை பண்ணி, ஸோ இப்போவும் நிறைய பேர் மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆல்ரெடி மெசேஜ் பண்ணவங்க தான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி பண்ணியிருப்பேன் பார்த்தீங்களா, அந்த 1 மணி நேரம் டைம் பண்ண அவ்வளோ பேருக்கு இப்போ தான் மெசேஜ் பண்ணேன். இல்லை பாண்டின்னு ஒரு ஆள் நம்ம இங்கே தான் இருக்காராம்மா சவுதியில். அதான் ஒரு ரைடர் ஒர்க் தான் வந்தாராம், ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் பேசினார். அவர்கிட்ட தான் இப்போ பேசிக்கிட்டு இருந்தேன். அதான் சொல்கிறார், ப்ரோ நிறைய பேருக்கு மெசேஜ் பண்ணேன் ப்ரோ, யாருமே பெருசாக ரீப்ளை பண்ணல, நீங்கள் பண்ணிட்டீங்க. அதான் சொல்கிறேன், எல்லாருக்குமே ரீப்ளை பண்ணுவாங்க. ஆனால் என்ன உடனே எல்லாருக்கும் எப்படி ரீப்ளை பண்ண முடியும்? ஏன்னா 100 மெசேஜ் 200 மெசேஜ் கிடக்குங்கும்போது நீங்கள் ஜஸ்ட் ஹாய் ஹாய் ஹாய்னு எல்லோரும் மெசேஜ் பண்ணிடுறீங்க. நான் திரும்ப ஹாய்னு அனுப்புகிறேன், நீங்கள் திருப்பி ப்ரோ நான் எப்படி இருக்கீங்க அதை பற்றி கேட்டு வேகன்சி பற்றி கேட்கும்போது எல்லாருக்கும் நல்லா டக்காந்து டைப் பண்ணுறத விட நான் ஆடியோ மெசேஜ் போட்டு, இப்போ எல்லாருக்கும் ஆடியோ மெசேஜ் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் டைப் பண்ணனால தான் கொஞ்சம் டிலே ஆகிட்டு, இனிமேல் யார் மெசேஜ் பண்ணாலும் நம்ம உடனே ஒரு ஆடியோ மெசேஜ் போட்டு விட்டுலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடங்கொம்மால அவன் வண்டியே பார்க்கலங்க. பின்னால் அவன் இந்த பைக் நான் வாரேங்கிறதே அவன் பார்க்கல, அது பாட்டுக்கு போகிறான். மெண்டல் பயலாக இருப்பானோ எந்த ஒரு காரில் நீ. அவன் அந்த காரை மட்டும் பார்த்துட்டான், பின்னால் பைக் வருதா இல்லை பின்னால் ஒரு வண்டி வருதாலும் பார்க்கல. அவன் அது பாட்டுக்கு திருப்புறான். நான் எங்கள் இப்போ நான் இந்த சைடு அடிச்சேன்னு வைங்களேன், பின்னால் வந்து ஒரு வண்டி வந்துச்சுன்னா என்ன அவன் நினச்சி பாருங்க. மெண்டல் பயலாக இருப்பானோ, மெண்டல் பயலை. டே காரில் போகிறவங்களுக்குலாம் டேமேஜ் மட்டும் தான்டா ஆகும். எனக்கெல்லாம் சொல்லக்கூட முடியல, அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்குது. தயவுசெய்து கவனமாக ஓட்டுங்கடா. எங்களெல்லாம் நீங்கள் கை குழந்த மாதிரி பார்த்துக்கணும். சார் ஓகே, கஸ்டமர் லொக்கேஷன் வந்துட்டோம், ஃபீல் பண்ணக்கூடாது, நம்ம பார்க்காததான். அங்கே தான் இருக்கார் கஸ்டமர், அங்கே தான் போனோம்.